ஹாய் ஹலோ எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு மை சேனல் மலரின் ருச்சிகரம். இன்னைக்கு வீடியோவில் வெண்டைக்காய் கிரேவி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. 200 கிராம் வெண்டைக்காவை கழுவி காய வச்சு கட் பண்ணி வச்சுருக்கேங்க. கடாய் நல்லா சூடானதும் சின்ன கரண்டியில் ஒரு கரண்டி அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதும் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெண்டைக்காயும் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாங்க. பிசுப்புத்தன்மை போகிற அளவுக்கு வெண்டைக்காய் நல்லா வதங்கணுங்க. வெண்டைக்காய் கலர் மாறிடுச்சுங்க, நல்லா வதங்கிருச்சு. இது ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். அதே கடாயில் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாங்க. எண்ணெய் நல்லா சூடாகட்டுங்க. எண்ணெய் நல்லா சூடானதும் கடுகு சேர்த்துக்கலாங்க. சீரகம் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக வெந்தயமும் சேர்த்துக்கலாங்க. ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயத்தை பொடியாக நறுக்கி சேர்த்துக்கலாங்க. ஒரு 10 பல் பூண்டையும் பொடியாக நறுக்கி சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கட்டுங்க. வெங்காயம் நல்லா வதங்கினோன்னே மீடியம் சைஸில் 3 தக்காளியை நீளமாக கட் பண்ணி சேர்த்துக்கலாங்க. கொஞ்சமாக மஞ்சத்தூளும் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கலாம். நல்லா கலக்கி விட்டுருங்க. தக்காளி நல்லா சாஃப்டாகிற வரைக்கும் வேகட்டுங்க. தக்காளி நல்லா சாஃப்ட் ஆயிடுச்சுங்க. இப்போ நம்ம மசாலா ஐட்டம் எல்லாம் சேர்த்துடலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மீடியம் சைஸ் எலுமிச்சம்பழம் அளவில் புளி எடுத்துருக்கேங்க. இது ஊற வச்சு கரைச்சி வடிகட்டி தண்ணி எடுத்துக்கலாம். அந்த புளி தண்ணியும் இது கூட சேர்த்துடலாங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. சீரகத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கலாங்க. நம்ம வதக்கி வச்சுருக்க வெண்டைக்காயும் இது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஒரு கிளாஸ் தண்ணியும் சேர்த்துக்கலாங்க. பச்சை வாசனை போக நல்லா கொதிக்கட்டுங்க. நல்லா கலக்கி விட்டுட்டு மூடி போட்டு வச்சிடலாங்க. ஒரு 15 மினிட்ஸ் கழித்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாங்க. 15 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஸ்டவ்வை சிம் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணுங்கள். வெண்டைக்காய் வெந்துருச்சான்னு செக் பண்ணிடலாங்க. இது கூட ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு கரும்பு சர்க்கரை சேர்த்துக்கலாங்க. இது ஆப்ஷனல் தான். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. வெண்டைக்காய் கிரேவி ரெடி ஆயிடுச்சுங்க. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்துச்சுங்கிற உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட் செக்ஷனில் என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.